நம்ம நல்லா பண்ணிருக்கோம், தியேட்டர்ல பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வரும்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா தியேட்டர்ல அப்படியான ரெஸ்பான்ஸ் சைலண்டா இருந்திருக்கும். இன்னும் இது ஒர்க் ஆகும்னு நினைச்சேன், யாருமே அதுக்கு ரியாக்ட் பண்ணலன்ற சில விஷயங்களும் நடந்திருக்கும். இல்ல நம்ம பர்டிகுலர் சீன் இல்லாம இப்போ ஆப்வியஸ்லி பிளடி பேக்கரோட ரிசப்ஷன் அது ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ அது வந்து பிசிக்கலா போட்ட இன்புட் அப்படின்னு படி பார்த்தா டெஃபினட்டா மற்ற எல்லா படத்தை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் அதிகம் ஜாஸ்தி. ஏன்னா நம்மளுக்கு இப்போ டோட்டலா ரியல் லைஃபுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு கேரக்டரு, அதுல 2 இது வேற. அப்படி இருக்கும்போது நம்ம ஆக்சுவலா இப்போ ஒரே இடத்துல 2 கெட்டப்பே மாத்தி மாத்தி பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்லாம் வர இருந்துச்சு. ஏன்னா ஒரே லொகேஷன் தான் அன்னைக்குள்ள. இப்போ அந்த இதெல்லாம் இருக்குல்ல, நாங்க மைசூர்ல இருக்கிறதும் இந்த பெக்கர் இதுவும். ஆமா. ஸோ ஆமா, ஆள் மாறினதும் அந்த இதுவுமே 2மே ஒரே நாள் ஷூட் பண்ற மாதிரி அப்படிலாம் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம ஒர்க் எல்லாம் பண்றோம். ஆனா அதோட ரிசப்ஷன் அப்படின்னு நம்மளுக்கு பார்க்கும்போது டெஃபினட்டா இவ்வளோ நம்ம வேலை பார்த்தோமே அதுக்கான இது வந்து கிடைக்கலையோ அப்படின்னு தோணும் போது என் மைண்டுக்கு நான் எப்பயுமே நான் எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட சீனியர் சூப்பர் சீனியர்ஸ் எல்லாம் என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. ஒரு கமல் சார் ஆகட்டும், ஒரு ரஜினி சார் ஆகட்டும், ஒரு விக்ரம் சார் ஆகட்டும், சூர்யா சார் ஆகட்டும், இவங்களோட இந்த பெர்ஃபார்மன்ஸோ இல்லை அவங்க சில கேரக்டர்ஸ்க்காக அவங்க எடுத்துக்கிட்ட இதுவோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரியா இருக்கும். அந்த படங்கள் சிலது சரியா போகாமலும் இருந்திருக்கும். அவங்களுக்கே அதான் நடந்திருக்கு அப்படிங்கிற போது நம்மலாம் அப்புறம் ஏமாத்துறோம் அப்படிங்கிறது தான் எனக்கு நான் சொல்லிக்கிற பதில்.